இப்ப அந்த பேச்சு எங்க போச்சு? உன்னால ஒண்ணும் பேச முடியாது. எனக்கு நல்லா தெரியும்டி. ஏன்னா என் கல்யாணம் நிக்கிறதுக்கு நீதான் முழு காரணம். எனக்கு போய் இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டியேடி. ஐயோ அக்கா, நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நான் என்னைக்குமே நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைச்சிருக்கேன். இப்ப கூட இந்த கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு என் மனசுல ஓடிக்கிட்டு தான் இருக்கு. இல்ல, இந்த கல்யாணம் நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு போயிருச்சு. கார்த்திகோட அம்மா பணத்தை கொண்டு வந்தாதான் கல்யாணம்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. பாருங்க எங்க அக்கா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. என் அக்காவை விரும்பி தானே காதலிச்சீங்க. 2 பேரும் புடிச்சுதானே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க. அப்போ அக்காவுக்காக நீங்க பக்க பலமா நின்றுக்கணும். ஆனா அதை விட்டுட்டு நீங்களும் பணத்தை கொடுத்தாதான் தாலி கட்டுவேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? இதெல்லாம் காதலா? இந்த நிலைமையிலேயே அக்கா நீங்க பேசலனா நீங்களா என்ன காதலிச்சீங்க? நான் தீபாவை லவ் பண்ணது உண்மைதான். இப்பவும் அவன் மேல எனக்கு லவ் இருக்கு. ஆனா என் அம்மாவை மீறி என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்தா அப்புறம் எங்களை உயிரோட பார்க்க முடியாதுன்னு அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா பேச்ச மீறக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சத்தியம் வாங்கிட்டாங்க. என்னால அவங்க பேச்ச மீறி ஒண்ணுமே பண்ண முடியாது. பெத்த அம்மா அப்பாவை சாவடிச்சுட்டு கல்யாணம் பண்ற அளவுக்கு நான் அவ்வளவு கல் நெஞ்சக்காரன் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. என் அக்கா உங்களுக்காக உயிரை விடுற அளவுக்கு வந்திருக்கா. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லுங்க, என்ன பதில் சொல்ல போறீங்க? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. எதா இருந்தாலும் அம்மாவை கேட்டுதான் சொல்லணும். பாத்தியா பாரு என்ன பேசுறாருன்னு பாரு. இப்படிப்பட்ட ஒருத்தருக்காக நீ உயிரை விட போறியா? இந்த மாப்பிள்ளை இல்லனா விடு. நான் வேற ஒரு நல்ல பையனா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த விட்டு தொலைக்கா. உன் படிப்புக்கும் தகுதிக்கும் நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க. என் வாழ்க்கையில இன்னொரு ஆளுக்கு இடமே இல்ல. நான் கல்யாணம்னு ஒண்ணு பண்ணா அது கார்த்திகை மட்டும்தான். நீ எனக்கு திரும்ப இவர்தான் வேணும்னு அடம் பிடிக்கிற. இவர்தான் வேணும்னு நீ மட்டும் தான் சொல்ற. ஆனா அவரு அமைதியாவே இருக்காரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் உனக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்ல, அவங்க அம்மா கிட்ட போய் பேசவும் இல்ல. இவர் கூட இப்படி சந்தோஷமா வாழ போற?